நீங்க கணவன் மனைவியா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்க கணவன் மேல இல்ல உங்க மனைவி மேல உங்களுக்கு ஒரு சந்தேகம் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கு. காதல் வாழ்க்கையை நல்லபடியா கொண்டு போக முடியல அப்படின்னு உங்களுக்கு கவலையா இருக்குன்னா, இந்த வீடியோ உங்களுக்காக. கதைய முழுசா கேளுங்க. அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே, நான் உங்க திருச்சி சுபேர். ஒரு கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஒரு காஃபி ஷாப்புக்கு போறாங்க. காஃபி ஆர்டர் பண்ணிட்டாங்க. காஃபியை கொண்டாந்து டேபிள்லயும் வச்சாச்சு. ஆனா அந்த காஃபியை தொடாம 2 பேரும் ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் வச்ச கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. டக்குன்னு மனைவி நான் வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. உடனே அடுத்த நொடியே மனைவியோட ஹேண்ட்பேக்ல இருந்து கணவன் போனை எடுத்து வேக வேகமா வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா ப்ளங்னு ஒரு மெசேஜ். என்னன்னு பார்த்தா என் ஃபோன்ல நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இவரோட ஃபோன்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. உடனே இவர் ஃபோனை தேடி பார்த்தா இவர் ஃபோனை காணோம். சிம்பிள். இவர் மேல சந்தேகப்பட்டு இவரோட போனை எடுத்துட்டு மனைவி செக் பண்றதுக்காக பாத்ரூம் எடுத்துட்டு போயிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். 2 பேரும் எந்த தப்புமே பண்ணல. ஆனா அவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு 2 பேரும் மாறி மாறி ஒருத்தர் மேல ஒருத்தர் சந்தேகப்பட்டதுதான். ஸோ காதல், கல்யாண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வீடு மாதிரி. அதுல நீங்க வாழணும்னு எல்லாருமே ஆசைப்படுவீங்க. ஆனா அதுல நம்பிக்கை இல்லாம சந்தேகப்படுறதுங்கிறது சாக்கடை மாதிரி. ஸோ உங்க வீட்டு பக்கத்துல சாக்கடை இருந்தா நல்லா இருக்குமா, நம்பிக்கைன்ற பூக்கடை இருந்தா நல்லா இருக்குமான்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். நம்பிக்கை அதானே எல்லாம். ஸோ நம்புங்க. நம்மளுக்காக, நம்மளை சார்ந்தவங்களுக்காக தப்பே இல்லை.